அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரவணகுமார் பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல ஆப்ஜெக்ட்ஸை வந்து எப்படி வந்து குரூப்பிங் பண்றது? ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஷேப்ஸ். சரி, நிறைய ஷேப்ஸ் வந்து நீங்க உள்ள அல்லது இமேஜஸ் ஏதாச்சும் உள்ள இன்சர்ட் பண்றீங்க. ஸோ அதை எப்படி குரூப் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்றது? அதனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கவனமா பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ முதல்ல ஷேப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இன்செர்ட்டில் ஷேப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு சிம்பிள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சிம்பிளை என்ன செஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்டார்ஸ் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இதில் ஒரு ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்டார் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி அப்படின்னு கொடுத்துட்டு அகெயின் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு என்ன செய்யணும், நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் வி அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு திரும்பி இன்னொரு ஸ்டார் உங்களுக்கு வந்துடும். அகெயின் கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டார் வந்துடும். ஸோ இப்படி இல்லாமல் நம்ம ரொம்ப குயிக்காக வந்து இந்த ஸ்டார்ஸ் வந்து நம்ம அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து நம்ம குயிக்காக காப்பி பண்ணி கீழே கொண்டு வர்றதுக்கு நீங்கள் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்னென்னா, ஸோ கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு கீ இருக்கும். ஸோ அந்த கீயை வந்து நீங்கள் முதல்ல ஒரு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கிளிக் மட்டும் தான் பண்ணுறீங்க, கீபோர்டில் எந்த கீயும் ப்ரெஸ் பண்ணலை. அகெயின் கண்ட்ரோல் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ண உடனே ஸோ விரலை வந்து எடுக்கக்கூடாது. ஸோ எடுக்காமல் உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு அப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக என்ன செய்யணும்னா உங்களுக்கு வந்து அந்த சிம்பிள்ஸை வந்து நம்ம ஈஸியாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கண்ட்ரோலை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு இமேஜை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணுறது. சரியா? சரி, ஓகே. இப்போது என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ இந்த எல்லா ஸ்டாரோடைய சைஸையும் என்ன செய்யணும்னா குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொன்றா நான் என்ன செய்வேன், சைஸை வந்து நான் வந்து குறைச்சிட்டு வருவேன். ஸோ இப்படி இல்லாமல் ஸோ ஒரே டைமில் எல்லா ஸ்டாரோடைய சைஸும் வந்து என்ன செய்யணும், குறையணும் அப்படின்னா ஸோ அப்போ நீங்கள் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்டையுமே நீங்கள் என்ன செய்யணும், செலக்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஸோ ரெண்டு வழி இருக்குது. ஒன்று என்னென்னா கண்ட்ரோல் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1 2 இது நான் பண்ணும்போது கிளிக் பண்ணணும்னா கண்ட்ரோல் வந்து நீங்கள் விரலை வந்து எடுக்கக்கூடாது, ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா என்ன செய்யும், செலக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி செலக்ட் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இப்படி நீங்கள் ஒரே டைமில் இந்த எல்லாத்தோடைய சைஸையும் நினச்சி உங்களால் குறைக்கிறதுக்கு முடியும். ஸோ இப்படி இல்லை, இது இல்லாமல் ஸோ இன்னொரு வழியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து குரூப் பண்ணிக்கணும். ஸோ குரூப் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுறோம், இதுக்குள்ளே இந்த செலக்ட் ஆகிருக்குல்ல, இதுக்குள்ளே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ குரூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு குரூப் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி குரூப் அப்படின்னு பண்ணோன்னே என்ன ஆகும்னா ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இப்படி டேரெக்டாகவே இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டையும் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணவும் முடியும். இப்போ இதை மட்டும் தனியாக பண்ணணும்னா முதல்ல ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள், ஃபுல்லாக செலக்ட் ஆகும். அகெயின் இதே ஸ்டாரை இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே செலக்ட் ஆகிடும். ஸோ அதோட சைஸை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ இது வந்து ஸ்டார் மாற்றணும்னா ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணுங்கள், ஷேப் ஃபார்மேட் போங்க. ஸோ இதில் ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் போர்டில் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குரூப் பண்ண ஆப்ஜெக்டை என்ன பண்ணலான்னா நீங்கள் திருப்பி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாத இருந்தாலும் பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுறோம், கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணுறோம், அகெயின் ட்ராக். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு காட்டுறேன். ஸோ திருப்பி ட்ரா அப்படிங்கிற இன்சர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போகிறோம். அகெயின் ஸோ இந்த மாதிரி இது சிம்பிள் வரைகிறேன். ஸோ இதிலே வந்து கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ட்ராக் பண்ணுங்கள், ட்ராக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றா இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப் அப்படின்னு பண்ண சொன்னேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நான் வந்து செலக்ட் பண்ணுறத டக்குன்னு குயிக்காக நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, ஹோம் அப்படிங்கிற இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல இந்த மவுஸை நான் வந்து கர்சர் வச்சுருக்கேன் இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இதில் ஒரு ட்ராக் பண்ணுங்கள். ஸோ ட்ராக் பண்ண உடனே இந்த மூணுமே செலக்ட் ஆகிடும். ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் ஒரே டைமில் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் திருப்பி இதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ண வெளியே வர முடியாது. செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு திருப்பி ஒரு தடவை இதை கிளிக் பண்ணணும்.
கிளிக் பண்ணால் தான் வெளியே வரும். நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க, திருப்பி ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா செலெக்ஷன் பேன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த செலெக்ஷன் பேன் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா ஸோ நம்ம என்னென்னலாம் ட்ரா பண்ணமோ அந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக காட்டும். ஸோ இது வழியாகவும் நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும், செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரே டைமில் இந்த மூணையுமே செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ கண்ட்ரோல் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 3 தடவை இப்படி இதிலேயே கிளிக் பண்ணணும். சரியா, கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிடும், மூணுமே செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் குரூப்பிங் பண்ணி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குரூப்பிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்களும் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ திருப்பி இந்த குரூப்பிங் எடுத்து விடுறதுக்கு ஜஸ்ட் என்ன செய்யணும், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்குரூப் அப்படின்னு பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த குரூப்பிங்லாம் மறைஞ்சிரும். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.